ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மண்டே விலாக் தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிரதீக்ஷா பக்கத்தில் உட்காந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே எல்லா வேலையும் அப்படியே முடிச்சுட்டே இருந்தேன். ஏன் கண்ணடிது? எதுக்கு கண்ணடிது சொல்லு? எதுக்கு கண்ணடிது? சொல்லு. பாரு பாரு எதுக்கு கண்ணடிது? இல்ல 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 எதுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் சாப்பாடு வெந்துருக்கு. சரி அப்படியே கடம்பா தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை போட்டு இன்னும் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்குற கேப்பில் தக்காளி எல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருந்த கடம்பாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுக்கலாம். நான் ஃப்ளேவர்க்கோசம் மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம வதக்கும் போதே அந்த பச்சை ஸ்மெல் போகணும். மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக கலரி விட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும். கடமா வெந்து வரணும். பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா கலரி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா கடம்பா தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம்.